வாழ்க்கையில் நம்மால் ஏற்றுக்கொள்ள மிகவும் சிரமமான ஒன்று அறியாத நிலை. நமக்கு எல்லாமே தெரிந்துவிட்டது என்று நினைக்கும் அந்த ஒரு தருணத்தில் மனம் நிரம்பி விடுகிறது. புதிய அறிவு நுழைய இடமில்லை. ஒரு நாள் ஒரு பிரபலமான பேராசிரியர் ஒரு ஞானியை சந்திக்க வருகிறார். அறிவின் உண்மையான ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு அவர் வந்திருந்தார். அவர் அமர்ந்தவுடனே பேசத் தொடங்குகிறார். நான் பல புத்தகங்களை வாசித்திருக்கிறேன், பல தத்துவங்களை புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஞானி அமைதியாக ஒரு டீ குழம்பியை எடுத்து குவளையில் டீ ஊற்ற ஆரம்பிக்கிறார். பேராசிரியர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஞானி டீ ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். குவளை நிரம்பிவிட்டது. ஆனாலும் ஞானி நிறுத்தவில்லை. டீ மேலே வந்து மேசையில் சிந்த தொடங்குகிறது. அதிர்ச்சி அடைந்த பேராசிரியர் சொல்கிறார், ஐயா நிறுத்துங்கள், குவளை ஏற்கனவே நிரம்பிவிட்டது, மேலே இன்னும் ஊற்ற முடியாது. அப்போது ஞானி அமைதியாக பார்த்து சொல்கிறார், அப்படித்தான் உங்கள் மனமும் எண்ணங்களாலும் கருத்துக்களாலும் நிரம்பி இருக்கிறது. புதியதை ஊற்ற முடியாது, முதலில் அதை காலியாக்க வேண்டும். அந்த ஒரு சொல் பேராசிரியரை அமைதியாக்கியது. அவர் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படித்திருந்தார், பல பட்டங்களை பெற்றிருந்தார். ஆனால் உண்மையில் அவர் மனம் நிரம்பியிருந்தது அறிவால் அல்ல, கருத்துக்களால். ஞானி ஒரு செயல் மட்டுமே செய்தார். ஒரு குவளை நிரம்பி மேலே சிந்தியது. அது போதும். அது வாழ்க்கையின் பெரிய பாடமாக மாறியது. நாம் அனைவரும் ஒரு கட்டத்தில் அந்த பேராசிரியரை போன்றவர்களே. நம் மனம் ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது. நினைவுகள், நம்பிக்கைகள், தீர்ப்புகள். அதனால்தான் புதிய சிந்தனைகள் நம்முள் வர முடியவில்லை. இப்போது செய்ய வேண்டியது அந்த குவளையை மெதுவாக காலியாக்குவது. மனதில் சேர்ந்துள்ள சிந்தனைகளை விடுவித்து புதிய அனுபவங்களுக்கு இடம் கொடுப்பது. அறிவை பெறுவதற்கான முதல் படி நான் ஏற்கனவே அனைத்தும் தெரிந்தவன் என்ற எண்ணத்தை விடுவதே. அதுவே உண்மையான விழிப்புணர்ச்சி. அதில்தான் வாழ்க்கையின் ஆழமான பாடம் இருக்கிறது. கற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலில் காலியாக்க கற்றுக்கொள்ளுங்கள். வளர வேண்டுமானால் முதலில் எதை விட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய சிந்தனையுடன் மீண்டும் சந்திப்போம்.